சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஏப்ரல் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல மேஷராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்க போகுது, அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்களால தக்க வச்சுக்க முடியுமா அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள், நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளையும் தவற விட போறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் மேஷராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமா தான் இருக்க போகுது. நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் மாதத்தோட தொடக்கத்துல செஞ்சிட முடியாது. நீங்க ஆசைப்படுற மாதிரி எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில நடக்காது. முக்கியமா நீங்க ரொம்ப ஆர்வத்தோட ஒரு வேலையில இறங்குறீங்க அப்படின்னா அந்த வேலையில கடைசி வரைக்கும் இழுபறி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி நினைச்ச நேரத்துல அந்த வேலையை உங்களால செஞ்சு முடிக்கவும் முடியாது. வேலை சம்பந்தமா யார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு உதவியோ சப்போர்ட்டோ அப்படிங்கறதும் இந்த காலகட்டத்துல கிடைக்காது. நீங்க தனியாவே போராட வேண்டியிருக்கும், தனியாவே முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த முயற்சியில வெற்றி அப்படிங்கிறது அவ்வளவு சுலபத்துல கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். மனசுக்குள்ள விரக்தி ஏற்படும். இந்த சின்ன வேலையை கூட நம்மளால சரியா செஞ்சு முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள உருவாகி உங்க மேலேயே உங்களுக்கு வெறுப்பு ஏற்படுறதுக்கு கூட இந்த மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா மேஷராசிக்காரங்க இந்த மாதத்தோட தொடக்கத்துல எந்த ஒரு முயற்சியிலுமே இறங்கக்கூடாதா, எந்த ஒரு வேலையுமே செய்யணும்னு நினைக்க கூடாதா, சோம்பேறிகளா இருந்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க எந்த ஒரு முயற்சியிலையும் இறங்காதீங்க, சோம்பேறிகளா இருந்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அதே சமயம் நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி வெற்றியை மையமா வச்சு அந்த காரியத்துல இறங்காதீங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களோட வேலையை நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த வேலையில வெற்றியை ரொம்ப சீக்கிரத்துல எதிர்பார்க்காதீங்க. நம்ம இறங்குற காரியத்துல எப்படியும் வெற்றி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க இறங்குனீங்க அப்படின்னா தேவையில்லாத மன அழுத்தங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல மாதத்தோட தொடக்கத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நிறைய இழுபறி இருக்கும். அப்படிங்கறதால தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு புதிய முயற்சியையும் மாதத்தோட தொடக்கத்துல நீங்க எடுக்கவே வேண்டாம். உங்களோட பிசினஸ் இப்ப என்ன ரேஞ்சில போய்கிட்டு இருக்கிறதோ அதே ரேஞ்சில கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புதுசா இறங்குறேன், புதுசா பணத்தை முதலீடு பண்ண போறேன், தொழிலை விரிவாக்கம் பண்ண போறேன் அப்படின்னு ஏதாவது விபரீத முடிவுகளை எடுக்காதீங்க. நீங்க அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கு பதிலா நஷ்டத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா புதுசா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட இருக்கிற மேஷராசி அன்பர்கள் அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் முழுமையா ஒத்தி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல நீங்க ஏற்கனவே விரய சனியோட ஆதிக்கத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படிங்கறதால தவிர்க்க முடியாத விரய செலவுகள் இந்த ஏப்ரல் மாசத்திலயும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் விடாம துரத்த ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளை ஏற்படுத்தி அது மூலமா தேவையில்லாத விரய செலவுகளை ஏற்படுத்தும். வாகன விரயங்களை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா தொழில் ரீதியா நஷ்டங்களை ஏற்படுத்தி அது மூலமா நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்தும். இது எதுவுமே இல்ல அப்படின்னாலும் நீங்க உங்களோட தொழில் சம்பந்தமா நிறைய அலைச்சல்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அந்த அலைச்சல்கள் மூலமாவும் நிறைய விரய செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால மேஷராசி அன்பர்கள் பணத்தை செலவு செய்யறதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகளா இருந்தாலும் சரி உடனடியா மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் சிகிச்சைகளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களோட பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு பண வரவும் ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அதுலயும் முக்கியமா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சனி பகவான் உட்கார்ந்திருக்கார், புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார், சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கார், சுக்கிர பகவானும் உட்கார்ந்திருக்கார், அது கூடவே ராகு பகவானும் உட்கார்ந்திருக்கார். அப்படிங்கறதால மாதத்தோட தொடக்கத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான பண வரவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. பணத்துக்காக நீங்க ரொம்ப கடினமா உழைக்க வேண்டி இருக்கும். பணத்துக்கு பின்னாடியே நீங்க ஓட வேண்டி இருக்கும். பண நெருக்கடியை சமாளிக்க முடியாம ஒரு சில மேஷராசிக்காரங்க சொத்து பத்திரங்களை அடகு வைக்கிறதுக்கும் தங்க நகைகளை அடகு வைக்கிறதுக்கும் கூட மாதத்தோட தொடக்கத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
அதே சமயம் இந்த ஏப்ரல் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா சூரிய பகவான் மீன ராசியில இருந்து பயிற்சியாகி உங்களோட ஜென்ம ராசியான மேஷ ராசியில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உட்காருவார் அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு விரைய செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவும் சிறப்பாவே இருக்கும். மாதத்தோட தொடக்கத்துல நீங்க முடிக்க முடியாம பெண்டிங் போட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே மாதத்தோட பிற்பகுதியில முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த தொழில நீங்க சந்திச்சுட்டு வரக்கூடிய பண நெருக்கடியும் பண தட்டுப்பாடும் மாதத்தோட பிற்பகுதியில படிப்படியா விலக ஆரம்பிக்கும். உங்களோட பிசினஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கான வளர்ச்சியும் ஓரளவுக்கு லாபமும் மாதத்தோட பிற்பகுதியில படிப்படியா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டாலும் நீங்க தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கோ அல்லது தொழில முதலீடு அதிகப்படுத்துறதுக்கோ அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த முடிவுகள் இந்த ஏப்ரல் மாதத்துல உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்களையும் கொடுத்துறாது அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கை இந்த ஏப்ரல் மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளோ பெரிய அளவுல நெருக்கடிகளோ இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதம் முழுக்கவே சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சொந்த பந்தங்கள் மூலமா தேவையில்லாத விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்கள் சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்காக நிறைய பயணங்கள் செய்ய வேண்டி இருக்கும். அது மூலமா நிறைய அலைச்சல்கள் அதிகரிக்கும். போதா குறைக்கு நீங்க கடன் வாங்கி சொந்த பந்தங்களோட சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கும் சொந்த பந்தங்களோட தேவைகளை நிறைவேற்றுறதுக்கும் கூட இந்த ஏப்ரல் மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இந்த மாதத்துல சொந்த பந்தங்களால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. அதுக்கு பதிலா சொந்த பந்தங்கள் மூலமா நிறைய அலைச்சல்களும் தேவையில்லாத விரைய செலவுகளும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த ஏப்ரல் மாசத்துல மேஷராசி அன்பர்கள் சொந்த பந்தங்கள் நிறைய செலவு வைப்பாங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட செலவுகளை சுருக்கிக்க முயற்சி பண்ணுங்க. ஏற்கனவே விரையச்சனியோட ஆதிக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுட்டு உங்களோட செலவுகளை குறைச்சிக்க முயற்சி பண்ணுங்க. குடும்ப செலவுகளா இருந்தாலும் சரி, குடும்ப தேவைகளா இருந்தாலும் சரி, அவசர தேவைகளுக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணுங்க. தேவையில்லாத ஆடம்பர பொருட்களுக்கும் அல்லது வெட்டி செலவுகளுக்கும் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க நிறைய பண நெருக்கடியையும் பண தட்டுப்பாட்டையும் சந்திப்பீங்க அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே சமயம் என்னதான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளையும் பண தட்டுப்பாட்டையும் கொடுத்தாலும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. கிரகங்களோட அமைப்புகள் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், புத்துணர்ச்சியை கொடுக்கும். மாணவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்க ஆரம்பிப்பாங்க. எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு படிப்பாங்க. முக்கியமா தேர்வுகள் நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நாம எப்படியாவது நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு மேஷராசி மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறத நாமளே கண்கூடா பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கிரக அமைப்புகள் படிப்பு மேல ஒரு ஆர்வத்தை கண்டிப்பா மேஷராசி மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏப்ரல் மாசத்துல வேலை செய்யற இடங்கள்ல ஒரு சில நெருக்கடிகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அதுலயும் முக்கியமா உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாசத்துல மிதுன ராசியில உட்கார்ந்திருப்பார் அப்படிங்கறதால உங்களோட சக பணியாளர்கள் உங்களுக்கு அதிக அளவிலான கோபத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட மேல் அதிகாரிகள் உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கிடணும் அப்படின்னு ஒரு கூட்டமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முக்கியமா உங்களோட உழைப்புக்கும் திறமைக்கும் உண்டான மதிப்போ மரியாதையோ இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. வேலை செய்யற இடங்கள்ல வேற வழியே இல்ல, விதியை நொந்துகிட்டு நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஏப்ரல் மாசத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உத்தியோகத்துல இருக்கிற மேஷராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யற இடங்கள்ல பொறுமையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த சூழலும் கண்டிப்பா மாறும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களோட வேலையை நீங்க பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தேவையில்லாம மத்தவங்களோட விஷயங்கள்ல எந்த ஒரு காரணத்துக்காகவும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.